அடுத்தபடியாக அம்பை ஊடக பிரிவு செயலாளர் ஆதிநாராயணன். கனிமவள கொள்ளையை எதிர்த்து நமது தென்காசி மண்ணில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா துறையிலிருந்தே ஆரம்பிச்சிருந்தேன். உதாரணத்துக்கு பாட்டேன் பூட்டேன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காக்கும் சாமி ராட்டினந்தான் சுற்றி வந்தா சேவை கூவிச்சு அது போட்டு வச்ச மிச்சம் தானே காடா மாறிச்சு இந்த நாடா மாறிச்சு நம்ம வீடா மாறிச்சு என்ன குறை என்ன குறை என் சீனி கரும்புக்கு என்ன குறை என்ன குறை என்ன குறை என் செல்ல பேராண்டிக்கு என்ன குறை. அந்த லைனை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வரி கேட்கும் போதெல்லாம் அண்ணன் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இது அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தமிழ் உணர்வுகள் இயற்கை மண் மனத்தை பாதுகாக்கணுங்கிற மாதிரி வந்த பாடல்கள். அண்ணன் வரதுக்கு முன்னாடி இருந்த பாடல்கள் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டு அந்த வேல பாட்டிக்கெல்லாம் டூயட்டு. இந்த மாதிரி நம்ம தமிழ் இளைய தலைமுறை பிள்ளைகள் மனசில் தமிழே ஆங்கிலத்தில் எது தமிழ் எது இங்கிலீஷ் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு டங்கிலீஷாக மாற்றி 3 தலைமுறை அண்ணன் சொல்கிற மாதிரி 3 தலைமுறை பிள்ளைங்களுக்கு நம்ம தமிழ் மொழியை அழித்து கொண்டு போனது தான் இந்த திமுகவோட உண்மை. சரி, நம்ம எதுக்காக இங்கே பேச வந்திருக்கோங்கிறத பேச ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நம்ம 50,000 ஆண்டு மூத்த மொழி நம்ம இந்திய ஆசிய கண்டத்தை ஆண்ட மொழி குமரி கண்டம் தான் தமிழை வாழ்ந்த பெரிய இது அப்படின்னு நம்ம தமிழர்களை பற்றி நம்ம சுய அறிவு அண்ணன் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இருந்தது. அண்ணன் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மண் மழை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துச்சு. அண்ணன் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்த இந்த அறிவு அண்ணன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இல்லைல்ல. உதாரணத்துக்கு போலீஸ்காரர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தாங்க. ஒரு போலீஸ்காரர் கீழே இருந்துக்கிட்டு பனங்கல்லி இறக்குதார் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுக்காண்டி வில்லுவார வச்சுக்கிட்டு மேலே அடிக்கிறார், கல்லை வச்சு பானையை உடைக்கிறாரு. அதே காவல்துறை அதிகாரி இவ்வளோ மாதிரி மண்ணை அள்ளிட்டு போகிறாங்களா, இவ்வளோ மலையை வெட்டி கொண்டு போகிறாங்களா, இதை இவங்களை தடுக்கிறதுக்கு இவங்களை ஏதாவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா? உதாரணத்துக்கு நேற்று நடந்ததை கூட உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். அண்ணன் வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படி இழுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி தென்காசியிலேருந்து இந்த கேரளாவுக்கு போகுதுல்ல இந்த கனிமவள கொள்ளை, அதை இப்படி கொண்டு போகிற லாரி டிரைவரை பிடிச்சி கரகரன்னு இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற வீடியோவை யாராவது நம்ம தமிழ் மக்கள் பார்த்தீங்களா? அண்ணனுக்கு ஒரு நியாயம், கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போகிறவனுக்கு ஒரு நியாயமா? எங்கள் ஊருக்கு பாத்திர வியாபாரி ஒருத்தர் வருவார். நான் இன்ஸ்டாவில் வீடியோ போடுவேன், அண்ணனை பேசி வீடியோ போடுவேன். பார்த்துட்டு தம்பியும் வீடியோ வந்துச்சுப்பா அப்படின்ட்டு என்னை கட்டி பிடிச்சி அலுவலில் முத்தம் கொடுக்கல. அதான் நின்றுட்டு 700 வண்டி என் வீட்டு பக்கத்தில் எனக்கு தூங்கவே முடியலப்பா, நைட்டு மனசே கஷ்டமாக இருக்குது. நான் திமுக காரன் தான், எனக்கே திமுகவை அடித்து அடியோட வெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தம்பி அப்படின்ட்டு அவர் ஆதங்கத்தை கொட்டி தீத்துட்டாரு. எம்மா ஐயா என் மண்ணு போகுதுன்ட்டு நைட்டு வண்டி டம்மு டிம்முங்குது. 700 வண்டி ராத்திரி நேரத்தை இந்த இடத்துக்கு கடந்து போகுதில்ல. அண்ணன் சொல்கிற மாதிரி 500 1000 ஓட்டு வாங்கிட்டு நம்ம போட்டது தான். இன்றைக்கி இந்த காவல்துறை அதிகாரிகளும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அன்றைக்கி விடுதாங்க. நம்ம உள்ளூரில் இருந்து இந்த திருவிழாவுக்கு கேரளாவுக்கு நாங்கள் போயிட்டோம் அண்ணாச்சி பழத்தை வாங்கிக்கு. அண்ணாச்சி பழத்தை வாங்கும்போது என் ஊர் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா மழை எப்படி இருக்கு பாருண்ணே, மண் எப்படி இருக்கு பாருண்ணே, இந்த ஊர்லேயே இருந்துக்கலாம் போல இருக்குன்னு ஒரு சின்ன மரத்து கீழே இருந்து போட்டோ எடுக்கிற அளவுக்கு நம்ம 2K கிட்ஸ் அந்த அளவுக்கு கேரளாக்காரன் செதுக்கி வச்சிருக்காங்க மண்ணையும் மலையும். நம்ம ஊருக்குள்ளே இந்த இடத்துல இருந்து நெடுவே 100 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் போதும், ஒரு இடத்துல நின்று வீடியோ எடுக்க முடியாது, போட்டோ எடுக்க முடியாது இன்ஸ்டாவில் போடுறதுக்கு. அந்த அளவுக்கு இந்த இடத்துல நின்றுனா குப்பை, இந்த இடத்துல போட்டால் மாட்டுச்சாணி, அந்த சைடு போனால் மனுஷஞ்சாணி, மூலதைக்கு இடம் கிடையாது, பேலதைக்கு இடம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மண்ணை சீரழித்து செங்க சமக்க வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இங்கே தான் பக்கத்தில் தான் கேரளாவுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மண் எப்படி இருக்குது, மழை எப்படி இருக்குது, எப்படி பாதுகாக்காங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். முடிச்சுக்கிட்டேன். அடுத்து கேரளாவில் என் தம்பி மாப்பிள்ளை ஒருத்தன் பிஜேபியில் இருக்கிறவன் என்கிட்ட சொல்லுதான், பிஜேபியில் தீவிரமாக இருக்கவன் என்னை ஏசுவா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆதி என்னால் சீமான் சுற்றிட்டு கிடக்க, சீமான் கட்சினா செவிக்குமால எதுக்குல அப்படி ஓட்டலாம் நான் போடணுமா அப்படின்ட்டு. அவன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுதான், ஆதி சீமான்னு சொல்ல எங்கள் ஊருக்கு பக்கத்தில் 100 அடிக்கு கீழே ஒரு பாறையை வெட்டி கொண்டு போகிறானுங்க. உங்கள் ஒரு வீட்டில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ள வீட்டில் இருந்த சீலிங்கு பிஞ்சு உளுந்துட்டு சீமானன்ற சொல்லி உங்கள் பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்ட்டு. கண்டிப்பாக அண்ணன் போராட்டம் பண்ண வரலன்னே இந்த போராட்டம் பண்ண வச்சிட்டாங்க நம்ம உறவுகள். நாளைக்கு அந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியுதுங்க, அண்ணன் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ நல்ல மக்களுக்கு. இப்போ நான் இன்னைக்கு இங்கே போராட்டம் வந்திருக்காருல, செய்தித்தாளில் நாளைக்கு காலையில் இது வருமானு பார்த்துக்கிடுங்க. சீமான் ஆவேச பேச்சுன்னு வருமானு பாருங்க, வராது. விஜயலட்சுமி ஏதாவது ஒரு பொம்பளை வீடியோ போட்டுருப்பாங்க தெரியுமா, விஜயலட்சுமி சீமான் மீது பரபரப்பு புகார், இதை சொல்லியா தென்காசியில் சீமான் ஆவேச பேச்சு, கனிமவள கொள்கைக்கு எதிராக கேரளா தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்படும் கனிமவள கொள்கைக்கு எதிராக சீமான் ஆவேச பேச்சுன்னு சொல்லி எங்கள் அண்ணனை இதே மாதிரி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு.
சீமான் விஜயலட்சுமி அதான் சொல்லுதா கடை விஜயலட்சுமி காலையே விழுந்தானு அந்த திராவிட கட்சிக்காரனோட எவனாவது ஒருத்தன் அண்ணன் பேசுறதுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லுவானோன்னு பார்த்தா ஒருத்தன் கருத்து சொல்ல மாட்டேங்க அந்த மாதிரி தான் வீடியோ பேசு நேற்று வரைக்கும் அண்ணன் வீடியோ பிறந்தநாள் நம்ம ஸ்டாலினையாவுக்கு பிறந்தநாள் 10,000 பேர் அந்த அண்ணன் வீடியோவை பார்த்துருவாங்க. நீங்கள் 8 மணிக்கு போய் ஆஜராயிராதீங்க, பூரா ஊடகமும் உங்கள் பின்னாடி வந்துடும். அவர் வீடியோ 45 பேர் தான் அப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். மொத்த வீடியோவும் அங்கே நிற்கும் போதே 45 பேர் தான் பார்க்கான். நீங்கள் அண்ணன் போனாருன்னா 10 பேர் பார்க்க மாட்டேங்கான். அதில் சாட்டை திரும்ப நானும் அதில் ஒருத்தனாவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் கண்டென்ட் ஏதாவது கொடுப்பாருன்ட்டு. நம்ம தமிழ் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சின்னதாக மண் அள்ளிட்டோம்னா சண்டைக்கு போகிறோம். வரப்புல போய் மாடு மேய்ஞ்சிட்டுனா மாடுக்கு சண்டைக்கு போகிறோம். சின்னதாக கள்ளத்துக்கு எங்கள் அம்மா நாங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது ஆடை தூக்கிட்டு கல்லை உண்டு எறிவேன். போட்ட அப்படின்ட்டு இல்லை கல்லை உண்டு எதுக்குல அங்கே எரியுது அப்படிம்பாவ. ஒரு சின்ன கல்லை அங்கோடி கொண்டு எறிய விட மாட்டாவே எங்கள் அம்மா. அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்த தமிழ் மக்கள் இத்தனை மண்ணையும் மழையும் அள்ளிட்டு போகிற இந்த திராவிடர்கள் அவங்கள ஏன் நம்ம ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆடணுங்கிற அண்ணன் ஒரு சொன்ன அந்த இதுதான். வந்தவன் போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு நம்ம திருவோடேந்தி நடு ரோட்டில் நின்று இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டேன். நேரத்தின் அருமை கருதி அண்ணனை பார்த்துடலாம். அண்ணன் முன்னாடி என் ஆசையை 2 பேசலாம் நினைச்சேன். அண்ணன் இப்போ தான் கிளம்புதாங்க. தாய் புலியின் கர்ஜனையை கேட்க காத்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் அறிஞர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு கனிம வளங்கள் கடத்தலை கடத்தும் அரசு அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமது வெட்டி அதை சொல்லும். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி தலைவர் சல்மான். காடு வெட்டி வேலு.